ஹலோ அண்ட் வெல்கம் guys. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே விட்ரோல் தரக்கூடிய ஒரு மைனிங் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ட்ரோன் தான் மைன் பண்ணுறோம். இதில் எபவுட்டை போய் ரீட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விட்ரோல் தந்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இது 8 டேஸாக மைனிங் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சைடில் நம்ம ட்ரோன் க்ளவுடில் தான் மைன் பண்ண போகிறோம். இதில் நம்ம மினிமம் 2 ட்ரோன்ஸ் இருந்தாலே விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் செஞ்சு கொள்ளணும். ஸோ நாம் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுவோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள். ஸோ இதில் நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும், இமெயில் வரும். இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போது லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் எப்படி மைன் ஆகிட்டு இருக்குன்ட்டு. கரண்ட்லி எனக்கு 2.1 ட்ரோன் இருக்குது. என்னோடய பேக்கேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 40 டெராஹெர்ட்ஸ் per செகண்ட் வச்சுருக்கேன். அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு 3.6 ட்ரோன் மைன் ஆகும். எனக்கு 2 ட்ரோன்ஸ் இருந்தாலே விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். 2% விட்ரோல் ஃபீ ஒன்று இருக்கும். ஸோ நாம் இதில் விட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு மினிமம் 30 ட்ரோன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்வெஸ்டர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் மினிமம் 30 ட்ரோன் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணேலுமா இருக்கும். ஸோ மினிமம் 30 ட்ரோன்ஸ் இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டெய்லியும் 3.6 ட்ரோன்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்ம 8 டேஸ் வரும்போதே நாம் இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே விட்ரோல் எடுத்துடலாம். அதுக்கு மேலே வர நமக்கு எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கும். என்னோடய பேக்கேஜஸை பார்த்தீங்கன்னா தெரியும், 30 ட்ரோன் கொடுத்து நான் ஒன்று பை பண்ணியிருக்கேன். அதோடு எனக்கு ஃப்ரீ மைனிங்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 2 பேக்கேஜ் இதில் ஆக்டிவ் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். 30 ட்ரோன் இருந்தாலே போதும். இல்லை பாருங்கள், டோட்டலாக 30 ட்ரோன்ஸ் இருக்குது. என்னோடய 1 மந்த்துக்கு இது வெலிடிட்டி இருக்குது, அதாவது 30 டேஸுக்கு வெலிடிட்டி இருக்குது. அதோடு வேணும்னா நீங்கள் உங்களோட மைன் ஆகிட்டு இருக்கிற அமௌண்ட்டையே ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுலேயும் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அது பரவாயில்லை. இப்போ இதில் என்னோடய ஹேர்ஸை பாருங்கள், 40 ஹேர்ஸ் இருக்குது. இதில் நான் 30 பை பண்ணது 10 எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது. ஸோ நம்ம 30 கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ண தான் விட்ரோல் எடுக்கலாம். அதால் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் விட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கேன் டெய்லியும். இந்தளவு 40 ஹேர்ஸுக்கும் எனக்கு 3.6 டெய்லியும் கிடைக்குது. ஸோ டெய்லியுமே நீங்கள் வேண்டாம் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு நீங்கள் சேர்த்து வச்சும் விட்ரோல் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இன்வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எந்தளவு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஏர்ன் ஆகிற அளவு தரும். 30க்கு எந்தளவு கிடைக்குதுன்னு பாருங்கள், 2.7 ட்ரோன் கிடைக்குது. அதோட உங்களுக்கு ஃப்ரீ மைனிங் நடந்துருக்கு. டோட்டலாக 3.6 கிடைக்கும். அதேமாதிரி 40 கொடுத்தீங்கன்னா 3.6 இதிலேயே வருது. உங்களுக்கு அங்கேயும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதோடு சேர்த்து வரும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க டிபாசிட் அட்ரஸ் ஒன்று தருவாங்க. இதை நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்லேயோ பைனான்ஸ்லேயோ எதில் இருந்துட்டாலும் டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் டிபாசிட் பண்ணது என்னோடய பைனான்ஸ்லேருந்து. நீங்களும் பைனான்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுலேருந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும். அதோட இதில் ஃப்ரீ மைனிங் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் மைனிங் ஒன்று நடக்கும். ஸோ 300 செகண்ட்ஸு முடிஞ்ச உடனே உங்களுக்கு 0.1 ட்ரோன் இங்கே அமௌண்ட்டில் எட் ஆகும். அதோட இதில் உங்களுக்கு மற்ற ரெஃபரல் கமிஷன்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெஃபரலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு 10% கிடைக்கும். உங்களோட ரெஃபரலில் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 10% கிடைக்கும். அதோட 20 பீப்புள்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், யுவர் ப்ரௌசர் மைனிங் ஏர்னிங்ஸ்ன்னு இருக்குது. ப்ரௌசர் மைனிங் எட் ஆகிட்டு அதே மாதிரி விட்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு விட்ரோல் இன்ஸ்டண்ட்டாகவே தராங்க. நீங்கள் விட்ரோல் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு விட்ரோல் கிடைக்கும். மினிமம் 2 ட்ரோன்ஸ் இருந்தாலே விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் நீங்கள் மைனாக இருக்கிற அமௌண்ட்டை பார்த்துட்டு உங்களோட விட்ரோல் அமௌண்ட்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. விட்ரோல் எவ்வளோ எடுக்கணுமோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட் தான் விட்ரோல் எடுத்தேன். நீங்கள் பைனான்ஸுக்கு வேணும்னாலும் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ட்ரோன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ இங்கே வாலெட் அட்ரஸை கொடுக்கணும். ட்ரோன் அட்ரஸ் TRX 20 கொடுத்துக்கொள்ளணும். நான் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டோட அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்தேன். கொடுத்துட்டு விட்ரோல் கொடுத்த உடனேயே அடுத்த செகண்ட்ஸே உங்களுக்கு விட்ரோல் வந்துடும். ஏண்டா இது ஓட்டோவாக சிஸ்டம்லேயே செய்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், விட்ரோல் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், யுவர் பேமெண்ட் வில் பி மேட் ஆட்டோமேட்டிக்கலி ஷார்ட்லின்னு இருக்குது. டைமை பார்த்துக்கொள்ளுங்க. 12:42க்கு தான் நான் என்னோடய விட்ரோல் ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு அதே டைமுக்கு விட்ரோல் கிடைச்சிருக்கும். இந்த பாருங்கள் 12:42க்கு.
ஸோ இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதே மாதிரி அவங்க இன்ஸ்டண்ட்டாகவே தராங்க. அதோட இந்த சைட் சூப்பர் லெஜிட்டானு கேட்டிங்கன்னா இல்லை, இது சூப்பர் லெஜிட் இல்லை. இது எந்த டைமில் வேண்டாலும் ஸ்கேம் ஆகலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி விட்ரோல் எடுக்கலாம். ஏன்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறப்போ 8 நாள் தான். ஸோ நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.